பாதுகாப்புக்காக ஒரு வீடியோ எடுக்கிறதுன்றது நார்மல் தான், தவறு இல்லை. ஆனா அந்த வீடியோ பார்க்கும்போது பாதுகாப்பு மாதிரி எடுத்த மாதிரியா இருக்கு. எல்லாமே ஒரு ஃப்ரேம்காகவோ பப்ளிசிட்டிக்காகவோ இல்லை வியூஸ்க்காக கூட இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணி இன்னைக்கு அவர் நம்ம கூட உயிரோடவே இல்லை. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்த வீடியோஸில் எவ்வளவோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்ஃபர்டபுளாக எந்த பெண்ணும் எடுத்து நான் பார்த்ததில்லை. டெலிகாஸ்ட் ஆகும்போது எல்லாருமே யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது தைரியமாக ஒரு பெண்ணால் ஃபோட்டோ எடுக்குது, வீடியோ எடுத்துருக்கு. அந்த இடத்துல அவனை அடிக்கலாமே. ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருக்கும் போது என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க கையில் வந்து எடுத்துக்கணும்? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ரெட் நூல் லாங்கே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கூட அட்வொகேட் ஹரிணி இருக்காங்க. ஹலோ மேம். வணக்கம். வணக்கம் மேம். இப்போ எந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குன்னா, கேரளாவில் நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட் தான். பஸ்ஸில் ஒரு பெண் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது தன்கிட்ட வந்து தன்னை தப்பாக தொட்டுட்டாரு அப்படின்னு ஒருத்தர் மேலே வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. அதை பற்றி அவங்க வீடியோவுமே போடுறாங்க. 2 மில்லியன்ஸ் வரைக்கும் அந்த வியூஸ் அப்படிங்கிறது போகுது. பட் அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ ஃபேமிலிஸ்கிட்டயோ அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு நான் அப்படியெல்லாம் பண்ணலை, நான் அந்த தப்பான இன்டென்ஷனில் நான் எதுவுமே பண்ணல, எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து சொல்லி ரொம்ப மன உளைச்சல் தாங்க முடியாமல் நிறைய பேர் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது அது எதையுமே அவரால் ஹேண்டில் பண்ண முடியாமல் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு அந்த நம்பர் நம்ம கூட இல்லை. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்களா? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட வெர்ஷன் டீட்டெயிலாக சொல்லுங்கள். மேம், ஆக்சுவலி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு பஸ் க்ரௌடடான பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த 42 வயது அந்த நபர் இருக்கார்ல, நான் தங்கிட்ட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணதாக இந்த பெண் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா ஒரு பெண் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது பாதுகாப்புக்காக ஒரு வீடியோ எடுக்கிறதுன்றது நார்மல் தான், தவறு இல்லை. ஆனால் அந்த வீடியோ பார்க்கும்போது பாதுகாப்பு மாதிரி எடுத்த மாதிரியா இருக்கு. எவ்வளோ ஆங்கிளாக டிசைனாக எடுக்கிறாங்க. அந்த ஆங்கிளாக டிசைனாக எடுக்கிற வீடியோ அங்கே இருக்க ட்ராவல் பண்ணுற பேசஞ்சருக்கே தெரியுது இந்த பொண்ணு வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துல ஒரு நபர் உண்மையாகவே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற நபராக இருக்காருன்னா அந்த வீடியோ பார்த்துட்டுமே எப்படி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருப்பாரு? வீடியோ எடுக்கிறாருன்ற ஒரு விஷயம் அங்கே பஸ்ஸில் இருக்க பேசஞ்சர் எல்லாருக்குமே தெரியுதா இல்லையா? கூட இருக்க நிறைய பேருக்கு தெரியுது. நம்மளுது இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்திருக்காங்க. ஒரு க்ரௌடடான பஸ்ஸில் ஒரு மென் இருக்காங்கன்னும் போது கைப்படுறது அது ஒரு ரஷ்ஷில் நடந்துருக்கலாம், கொஞ்சம் எதர்ச்சியாக நடந்துருக்கலாம். அப்படி எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயத்த வீடியோ எடுத்து அதை டெலிகாஸ்ட் பண்ணணும். எல்லாமே ஒரு ஃப்ரேம்காகவோ பப்ளிசிட்டிக்காகவோ இல்லை வியூஸ்க்காக கூட இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணி இன்னைக்கு அவர் நம்ம கூட உயிரோடவே இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி. எஸ் மேம். இப்போது நீங்கள் சொல்கிற ஒரு விதத்தில் அவங்களுக்கு அந்த மாதிரி தான் நிறைய பேர் காமெண்ட்ஸுமே போட்டு மேம், இதே மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்த வீடியோஸ் எவ்வளவோ நம்ம பார்த்துருக்கோம் மேம். பட் இதையும் நம்ம செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான் சொல்லுவோம். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்த வீடியோஸில் எவ்வளவோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்ஃபர்டபுளாக எந்த பெண்ணும் எடுத்து நான் பார்த்ததில்லை. அந்த நபருக்கு தெரியாமல் ஹைட் பண்ணி எடுத்த எவ்வளோ வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம் ட்ரெயினில், பஸ்ஸில். இது எப்படி மேம் ஆங்கிள் இப்படி எடுப்பாங்களா மேம்? இது எந்த ஆங்கிளில் மேம் இது உங்களுக்கு ஃபீல் ஆகுது, இல்லை மற்றவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியல மேம். ஏன்னா ஒரு நபர் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னும் போது அந்த இடத்துல முதல்ல அவங்களுக்கு வர்றது பதட்டம், அடுத்தது ப்ரூஃப்காக வீடியோ எடுக்கலாம். அப்படி இல்லையா பஸ்ஸில் க்ரௌடடில் செருப்பால் எடுத்து கூட அடிக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம். எதுவுமே பண்ணாமல் ஆங்கிள் டிசைன் எடுத்து அந்த பெண்ணை வீடியோவில் சிரிக்க வர செஞ்சுருப்பாங்க. அது எப்படி சிரிக்க முடியும்? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணுற பெண்ணு சிரிச்சு எடுக்கிறாங்கன்னா அது மேபி அது அவங்களுக்கு அந்த நபர் பண்ணது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக அவங்களுக்கு அது ஃபேஸாக ஃபீல் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த ஃபீல் பண்ணதை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக உண்மையாக இருந்து நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்கன்னும் பொழுது அது அப்ரிஷியேட்டபிள். அந்த குறிப்பிட்ட நபருக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கே ஒரு சந்தேகமாக இருக்குன்னும் பொழுது நீங்களே சிரிக்கிறீங்கன்னும் பொழுது அது எப்படி டெலிகாஸ்ட் பண்ணலாம்? ஆமாம். இன்னுமே ஒரு சில பேர் வந்து அதை எடுத்து அவங்க லைவாக கூட போட்டிருக்கலாம். எதுக்கு அதை எடிட் பண்ணி ஏன் போடணும்? ஆங்கிளாக அந்த ஆங்கிள்லாம் பாருங்களேன் எவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க, அற்புதமாக.
அடுத்த ஒரு விஷயம் வந்து இப்போ ஜென்ரலாக இந்த பஸ்ல ஒரு சில பேர் வந்து இந்த ஒரு இஷ்யூ வந்து அந்த பொண்ணு மேல தப்பு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாலும் இன்னும் ஒரு சில பேர் வந்து அந்த பொண்ணு மேல தப்பு இல்லை, ஏன்னா அது ஒரு விமனால தான் அதை ஃபீல் பண்ண முடியும்னு ஒரு சில பேர் அந்த பொண்ணுக்குமே சப்போர்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த நபர் இறந்ததுனால தான் இந்த தலைப்பே வந்துச்சு. இப்போ இந்த வீடியோ முன்னாடி டெலிகாஸ்ட் ஆச்சு. டெலிகாஸ்ட் ஆகும்போது எல்லாருமே யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் எனக்கு அந்த நம்பர் உயிரோடவே இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போஸ் பண்ணுங்கள், என்னன்னாலும் பண்ணுங்கள். என்ன நடந்ததுன்றத 2 பக்கம் தரப்புலையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஒரு தரப்போட வீடியோ மட்டும் பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணி ஒரு டிஸ்கஷனுக்கு வரீங்க. அந்த டிஸ்கஷனால ஒருத்தவங்களோட உயிர் தானே போகுது. அவங்க ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர். ஸோ நிறைய பேர் வந்து அந்த வியூஸ்க்காக அந்த ஒரு விஷயத்தை அவங்க பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் ஒரு வியூஸ்க்காக ஒரு பெண் தன் மேலே இந்த மாதிரி, ஏன்னா பிகாஸ் அந்த ஒரு தப்பு அப்படிங்கிறது வந்து விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க ஒன்னே ஒன்று நான் சொல்கிறேன். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது தைரியமாக ஒரு பெண்ணால் ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது. அந்த இடத்துல அவனை அடிக்கலாமே, அந்த இடத்துல நல்லா நாக்கு பிடிக்காம 4 கேள்வி கேட்கலாமே, அந்த இடத்துல போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கலாமே. அதாவது நான் எல்லா பெண்களுக்கும் இதை சொல்லலை. ஒரு சில பெண்கள் உண்மையுமே பயப்படுற பெண்கள் இருக்காங்க. இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணும்போது பயந்துருவாங்க. அவங்களுக்கு நான் சொல்ல வரல. நீங்கள் இவ்வளோ போல்டாக ஆங்கிளாக டிசைனாக நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க, ஃபோட்டோ எடுக்கிறீங்களே, அப்போ நீங்கள் தைரியமாக அதையும் பண்ணியிருந்துருக்கலாமே. இப்போ கூட இந்த வீடியோவில் நான் வந்து அந்த பெண் பண்ண தவறுன்னு நான் சொல்ல வரல. உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உன்னை அவன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணான்னு நீ நினைக்கிற. உன்னை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணி இருக்கிறது உண்மை அப்படின்னா நீ ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்கலாம். அங்கேயே நீ போட்டு அவனை 4 கேள்வி கேட்டுருக்கலாம். எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறோம், எவ்வளோ பெண்களை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுற ஒரு பெண்கள், அதாவது ஒரு பொண்ணு ட்ரெயினில் போயிட்டுருக்கான், அந்த பெண்ணை ஒருத்தர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னும் போது அந்த பொண்ணு வீடியோ எடுக்கும் போதே அவனை அசிங்கமாக கேட்க தான் செய்யுது. அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே எடுத்து வைக்கல. அப்போ உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் என்னன்னா சோஷியல் மீடியா டெலிகாஸ்ட் பண்ணுறது தானே. இன்னொன்று அவங்க இந்த ஒரு வீடியோ போட்டுட்டு அவங்களுமே பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. என்னன்னா, இது வந்து எனக்கு மட்டும் நடக்கலை, அந்த பஸ்ஸில் இன்னொரு பொண்ணுக்கிட்டே அவர் தப்பாக நடந்துக்கிட்டாரு, பட் அவர் என்கிட்டயுமே அதை நடந்துக்கிட்டாரு, நான் அதை தான் எடுத்து போட்டேன், இது எனக்கு மட்டும் நடந்ததில்ல, அந்த பஸ்ஸில் இருக்கிற இன்னொரு பொண்ணுக்குமே நடந்துச்சு. இன்னொரு ஆங்கிள்லையுமே நம்ம பார்க்கணும். இப்போ மேபி அந்த பெண்ணை அவர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான் பண்ணியிருக்காரு. பஸ்ஸில் க்ரௌடட் பஸ்ஸாக இருக்குது, யார் பார்க்க போகிறாங்கன்னு நினச்சி கூட பண்ணியிருந்துருக்கலாம். அதை ரியாலிட்டியில் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அது அவமானம் தாங்க முடியாமல் இறந்துருக்க கூட செய்யலாம். புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட்டாக அந்த பொண்ணு மேலே தவறுன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி அந்த பையன் மேலே தவறுன்னு சொல்ல முடியாது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துருக்கலாம். எவ்வளோ பேர் 42 வயசு இருக்குன்னும் பொழுது கண்டிப்பாக குழந்தை குட்டிலாம் இருக்கும், குடும்பத்துக்கே தெரிஞ்சிருச்சு, அவமானம் தாங்க முடியாமல் இறந்தவங்களும் இருக்கலாம். இல்லைனா உண்மையாகவே வந்து அந்த இடத்துல நான் ஒன்றுமே பண்ணலையே, ஒன்றுமே பண்ணாமல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சொல்லி எனக்கு மானம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாகிறவங்களும் இருக்கலாம். இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு நீங்களுமே அந்த ஒரு டேர்ம் யூஸ் பண்ணீங்களா மேம்? இந்த ஒரு வழக்குக்கு அந்த வார்த்தையை நம்ம ஒரு ஹராஸ்மெண்ட்னு சொல்லலாம். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது லைக் உடல் உறவு, அதை பேஸ் பண்ணி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம நினைக்கிறது வந்துட்டு ஒரு இன்டர்கோர்ஸ் வச்சிருந்தாலோ இல்லை வற்புறுத்தி செக்ஷுவல் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் மட்டும்தான் கிடையாது. ஒரு பெண்ணோட அனுமதி இல்லாமல் அந்த பெண்ணை ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்கனாலுமே அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். மேம் அடுத்த ஒரு விஷயம் வந்து இப்போ இதுக்கப்புறம் இந்த கேஸ் எந்த லீகலி எப்படி போகும் அப்படிங்க, இப்போது அந்த 42 வயசு நபரோட குடும்பங்கள் இருக்குது. அந்த குடும்பம் நினச்சா அந்த பெண் மேலே கம்ப்ளைண்ட்டே கொடுக்க முடியும். ஃபால்ஸாக இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணதுக்காகவும், ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் இவரோட ரெப்புடேஷனை டிஃபமேஷன் பண்ணதுக்காகவும் இந்த பொண்ணு மேலே கிரிமினல் கேஸுமே ஃபைல் பண்ணலாம், சிவில் கேஸுமே ஃபைல் பண்ணலாம். இந்த சிவில் கேஸ் ஃபைல் பண்ணுறது மூலிமா காம்பன்சேஷன், இழப்பீடுக்கு தேவையான தொகைகள் வாங்கிக்க முடியும். அதே மாதிரி கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணுறதுனால இந்த பெண் பண்ணது மட்டும் கடைசியாக ப்ரூவ் ஆகுது. அதாவது இந்த பெண் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி சொல்லி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இந்த பெண்ணுக்கு குறைஞ்சபட்சம் 10 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இது இந்த பெண்ணுக்காக மட்டும் கிடையாது மேம். இப்போ ஒரு மேரேஜ் லைஃப்பில் இருக்க ஒரு பெண் இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் டொமஸ்டிக் வயலன்ஸே பண்ணலை, அடிக்கலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் அந்த பெண் என் ஹஸ்பண்ட் எப்படியாவது பழி வாங்கணுன்றதுக்காக என் பிள்ளை போட்டு அடித்தான், துன்புறுத்தினான்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னு வைங்க. அந்த ஆப்போசிட் சைடில் இருக்க ஹஸ்பண்ட் நான் அடித்ததும் இல்லை, துன்புறுத்ததோ இல்லைன்றதை மட்டும் ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அந்த பெண் அந்த இடத்துல கொடுத்ததும் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அந்த பெண்ணுக்கும் அதை தான் வாங்கி கொடுக்க முடியும். ஓகே மேம். மேம் இன்னொரு விஷயம் வந்து இப்போ எல்லாருமே அதுதான், இவங்களை ஜெயிலுக்கு அனுப்புவாங்களா இந்த மாதிரி எல்லாமே போயிட்டு இருக்கும்போது ஒரு எவிடன்ஸ் அப்படின்னும் போது அந்த வீடியோ எவிடன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ப்ராபப்ளி இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கும். ஆனால் அந்த ஒரு வீடியோ எவிடன்ஸை மட்டும் வச்சு, அந்த வீடியோ எவிடன்ஸை வச்சு பக்கத்தில் அந்த வீடியோஸே எவ்வளோ மக்கள்ஸ் இருக்காங்க, அந்த மக்கள் யாரெல்லாம் இருந்தாங்கன்றதை சேஸ் பண்ணி அவங்கள விட்னஸாக வச்சு என்ன நடந்ததுன்றதை விட்னஸில் அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையாகவே அந்த பொண்ணு சொன்னது உண்மையா இல்லையான்றதை ஃபுல்லாக விசாரித்து கேஸ் நடக்கும்.
ஓகே ஓகே. நம்ம இன்ஃப்ளூயன்சர் நான் சொன்ன மாதிரி அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் வேற, லெக்சரர், அண்ட் ஆல்சோ அவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர் 10K ஃபாலோவர்ஸ் வரையுமே அவங்க வச்சிருக்காங்க. பட் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ இல்லை, அது வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் கேள்விப்பட முடியுது. ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருக்கும் போது என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க அது கையில் வந்து எடுத்துக்கணும்? ஒரு வீடியோ போடும்போது ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக நீங்கள் இருக்கீங்கன்னும் பொழுது ஒருத்தவங்களை பழி வாங்கணுன்றதுக்காக வீடியோ போடாதீங்க. இது ஒரு விஷயம் முக்கியமாக. பிகாஸ் அவங்கக்கிட்ட ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்குன்றதுனால ஒரு பெரிய பவர் இருக்க மாதிரி அவங்க யாரை பற்றி என்ன போட்டாலுமே நம்ம அதை போய் நம்பிடுவோம் மக்களாக இருக்கவங்க. ஸோ அது பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலுமே கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த ப்ரொமோஷன் எவிடென்ட்ரியான ப்ரொமோஷனாக இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ப்ரொமோஷன்ஸ் ஏன்னா நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் ப்ரொமோஷன்ஸ் பண்ணி எவ்வளோ மக்கள் ஏமாறுறாங்க ஸ்கேமில் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கிறது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகே ஓகே மேம். மேம் இன்னொரு விஷயம், இதுக்கப்புறம் வந்து இழப்பீடு அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இல்லைன்னா ஜெயிலுக்கு வந்து போக வேண்டிய அவசியம் இருக்கும். நீங்கள் ஒருவேளை இந்த தப்பு வந்து அவர் மேலே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை ஜட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த சமயம் இறந்துட்டாரே மேம், இவர் டிமைஸ் ஆகிட்டாரே, இல்லை அவர் தான். ஸோ ஒன்றுமே ஆகாது. ஓகே மேம். மேம் இந்த இது எல்லாமே சுற்றி பார்க்கும்போது இந்த ஒரு குட் டச் பேட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயம், சேஃப்டி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயே தான் இந்த ஒரு இதுன்றது நடக்குது. ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து இங்கே நிறைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, முக்கியமாக ஸ்கூல் பசங்க நிறைய அந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. க்ரௌடாக தான் இருக்கும் அந்த நேரத்தில் போகும்போது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடக்குது, இல்லை நமக்கே ஒரு டவுட், செல்ஃப் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா முதல்ல அந்த இடத்துல என்ன பண்ணணும் as a woman? நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த நபரை பயப்படாதீங்க. அந்த நபரை பார்த்து பேசுங்க. என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஆஷா பேசுங்க, தப்பில்லை. அதே மாதிரி உங்களோட சேஃப்காக நீங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் பண்ணிக்கோங்க, தப்பில்லை. அது உங்களோட ப்ரூஃப்காக. இம்மிடியட்டாக பஸ் கண்டக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸ்டேஷனுக்கு நீங்கள் போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாம் பயப்படுவாங்க ஸ்டேஷனுக்கு போகணுமா அப்படின்னு. அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆள் தட்டி கேட்டிங்கன்னா கூட திருப்பி அவன் பண்ண மாட்டான், பண்ண பயப்படுவோம். அதையாச்சும் பண்ணுங்கள். அந்த செக்ஷன்ஸ் பற்றி மட்டும் கொஞ்சம் டீட்டெயில், லைக் என்னென்ன இதில், பிகாஸ் அந்த தற்கொலைக்கு செக்ஷனை நம்ம இன்டரப்ட் பண்ண முடியாது மேம். ஏன்னா செக்ஷனுன்றது ஒரு எவைடான விஷயம். அது ஒரு செக்ஷன் இதுக்கு தான் அப்ளை ஆகுமா இல்லையான்றதை பற்றி டிசைட் பண்ணுறதே மேஜிஸ்ட்ரேட் தான். இப்போ நான் ஒரு செக்ஷன் சொல்லுவேன், செக்ஷன் அப்ளை ஆகாமல் இருக்கும். அப்படி அப்ளை ஆகாமல் இருந்துச்சுன்னா தப்பான மிஸ் இன்ஃபர்மேஷன் மாதிரி ஆகிடும். பட் அவங்க கொடுத்த என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்றது மட்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு ஜஸ்ட் ஓகே மேம். இப்போ இந்த தீபக் அவர்கள் இறந்த அவருடைய சைட்ல இருந்து அவங்களுடைய ஃபேமிலி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து தற்கொலைக்கு தூண்டினாங்க அப்படிங்கிற பேரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுமே ஒரு வாரத்துக்குள்ளே வந்து இந்த மனு தாக்கல் அப்படிங்கிறது வந்து அதை விசாரித்து இந்த விஷயத்தை வந்து தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க மேம். இதுக்கப்புறம் இந்த வழக்கு எப்படி மேம்? இப்போது இந்த பெண் மேலேயுமே கேஸ் ஃபைல் ஆகலாம், கேஸ் ரெஜிஸ்டர் ஆகலாம். அப்படி கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுதுன்னும் போது ட்ரையல் நடத்தலாம். ட்ரையல் நடத்தி அந்த அந்த இறந்தவங்களோட குடும்பங்கள் நடத்தலாம். இந்த மாதிரி இந்த பெண் வந்து தற்கொலைக்கு தூண்டிது அப்படி நடந்திருக்கு அப்படின்றது குடும்பங்கள் ப்ரூவ் பண்ண அந்த தீபக்கோட குடும்பங்கள் ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இந்த பெண்ணுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. ஓகே மேம். இப்போ லா பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் சொல்கிறது வந்து உமனுக்கு லா அப்படிங்கிறது இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு. ஒரு சில பேர் வந்து அதை பெண்கள் வந்து ரொம்ப நியாயமாகவே பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க. ஒரு சில பேர் ஃபால்ஸ் அலிகேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி வைக்கக்கூடிய பெண்களையும் பார்க்க முடியுது. நீங்கள் நிறைய கேசஸ் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் பார்த்துருந்துருப்பீங்க. அதில் நீங்களே பார்த்துட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் வந்து வச்சாங்கப்பா ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? நிறைய பெண்கள் நம்ம கிட்ட டிவோர்ஸ்க்கு வரும்பொழுது நான் எல்லா பெண்களையும் சொல்ல மாட்டேன். ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க, நல்லாவே ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து மெயின்டெனன்ஸ் வாங்கணுன்றதுக்காக வேலைக்கு போகிறத ஸ்டாப் பண்ணிருவாங்க. அவன் கொடுக்கட்டும் எனக்கு காசு, நான் எதுக்கு வேலைக்கு போகணும், அவன் எனக்கு பே பண்ணட்டும்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாமினன்சி தென் அந்த பழி வாங்கணுன்ற நோக்கத்தில் வேலைக்கு போகாமல் இருந்து ஹஸ்பண்ட் கிட்ட மெயின்டெனன்ஸ் வாங்குற பெண்களும் இருக்காங்க. பிகாஸ் வேலைக்கு போகிறாங்க நம்ம கோர்ட் அதை கன்சிடர் பண்ணி மெயின்டெனன்ஸ் குறைப்பாங்களே. ஸோ மெயின்டெனன்ஸ் வாங்கிட்டு நான் வேலைக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இன்னொரு சில கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அடிச்சிருக்கவே மாட்டாங்க. ஒரு கிளைண்ட் நம்மக்கிட்ட வந்திருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள ஒரு நாள் கூட அடித்ததே கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. எதுவுமே பண்ணாத ஒரு ஹஸ்பண்ட் மேலே அவங்க மதர் இன் லாக்கும் அந்த பொண்ணுக்கும் பிரச்சனை. அதில் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணலை, சைலண்ட்டாக இருந்துட்டாரா. பிகாஸ் அவர் சைலண்ட்டாக இருக்க கேரக்டர் போல். சைலண்ட்டாக இருந்துட்டு நீ எப்படி சைலண்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு அவங்க அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லை, மதர் இன் லா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது இல்லைன்னு, மதர் இன் லா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்ட் மேலே என்னை துன்புறுத்துனாங்க, அடித்தாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டேயே வந்தாங்க. இப்போ நம்மக்கிட்டேயே ஒரு கிளைண்ட்டாக வராங்க அப்படின்னும் பொழுது நம்ம சஜஷன் சொல்லுவோம். ஏன் மேடம் இப்படிலாம் வேணாம் மேம், போகாதீங்க, ப்ரொசீஜர் பெருசாக ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சொல்லுவோம். பட் சொன்னாலும் கேட்கறது கிடையாது. அவங்களுக்கு அந்த டைம் பழி வாங்கணும் அந்த நபரை. ஏன்னா இப்போது டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணான்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணலன்னா
ஏன்னா இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஆண் மேலே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகும். எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆனால் அவரோட கரியரே அஃபெக்ட் ஆகும். இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட மெயின் வேண்டிக்குள்ள என்னன்னா அவனோட கரியரை நாசம் பண்ணணும், அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் கரியரை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.